அனைவருக்கும் வணக்கம். நான் பப்புவின் தோழியிலேருந்து அம்மா பேசுகிறேன். நேற்று நம்ம ஒரு தலைப்பை எடுத்துக்கிட்டோம். அதாவது பெண் குழந்தைகளோட பாதுகாப்பையும் பராமரிப்பையும் நம்ம உறுதி செய்யணும். ஏன்னா பெண் குழந்தைகளுக்கு தான் இங்கே நிறைய வன்முறைகள் நடந்துட்டுருக்கு. ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்குறோம். பேப்பர் நியூஸில் பார்க்குறப்ப பகீர்ங்குது. சின்ன குழந்தைகளை எல்லாம் கடத்திட்டு போயிட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணுறாங்க, வன்புணர்வு பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப மனசு வலிக்கிறது. ஒவ்வொரு செய்தியும் நம்ம பார்க்குறப்போ. அதனால தான் நான் இந்த டாப்பிக்கில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள நான் பதிவு பண்ணலாம் அப்படின்னு நான் விரும்புகிறேன். முதல்ல நம்ம வீடுகள்லேருந்து இதை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். வீடுகள்லேருந்து தான் அந்த இது வரணும். ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள். அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, பாலின சமத்துவம் முதல்ல வேணும். நம்ம எல்லாருக்குமே அந்த புரிதல் இருக்கணும். பெண் குழந்தைகள்னால் மென்மையானவர்கள், இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது அப்படின்னெல்லாம் கிடையவே கிடையாது. 2 பேருமே சமம். அதை நாம் முதல்ல பெற்றவர்கள் புரிஞ்சுக்கணும், பெரியவங்க புரிஞ்சுக்கணும், எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அதுக்கு என்னென்னா, நம்ம குடும்பங்கள்லேருந்து தான் எல்லாமே. குழந்தைகளுக்கு அவங்க லிசன் பண்ணிக்கிறது எல்லாமே நம்ம குடும்பங்கள்லேருந்து தான். ஒன்று அவங்க அதிகமாக ஸ்கூலில் இருக்காங்க, பள்ளிகளில் இருப்பாங்க. அடுத்தது எங்கே இருப்பாங்க? நம்ம வீடுகளில் இருப்பாங்க. அப்போ வீடுகளில் இருக்கிறவங்களுடைய நம்முடைய செயல்பாடுகள் தான் நம்ம குழந்தைகள் அதை அப்படியே பின்பற்றி வருவாங்க. அப்படிங்கிறப்ப வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்களும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் பெண்ணியம் இல்லாமல் பெண்ணடிமையாக இருந்துக்கிட்டு இருந்தது நம்ம நாட்டில் அப்படின்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பாரதியார்லாம் நிறைய பாடியிருக்கிறாரு. அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னெல்லாம் சொன்னாங்கன்னு. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், 8 மருவினில் ஆணுக்கு பெண் இங்கே இளைப்பிள்ளை காணென்று கும்மியடி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி பெண்கள் எந்த விதத்துலேயும் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல. அதே சமயத்தில் ஆண்களும் பெண்களும் சமம். அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி கண்டிப்பாக வேணும். அந்த தலைமுறையெல்லாம் போய் இப்போ எல்லாருமே எஜுகேஷன் எல்லாமே அந்த கல்வி எல்லாத்தையும் மாற்றிருக்கு. நிறைய இதுக்காக பெண்ணியம் போற்றக்கூடிய தலைவர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. பெண்களை பற்றி போற்றணும், பெண் குழந்தைகள் ரொம்ப முக்கியத்துவம், இதெல்லாம் பற்றி பெரியார்லாம் நிறைய சொல்லியிருக்கிறாரு. அது நம்ம என்ன இப்போ நம்ம சமூகத்தில் பெண் குழந்தைகளுக்கு நிறைய பாலியல் வன்கொடுமைகள், செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. அதை நம்ம என்ன பண்ணலான்னா, முதல்ல நம்ம வீடுகளில் நம்ம பெண் குழந்தைகளை 2 பேரையும் சமமாக பார்க்கணும். 2 பேருமே எல்லா வேலைகளையும் செய்யலாம். பையன் கூட்டக்கூடாதுன்னு இல்லை, பாத்திரம் தேய்க்கக்கூடாதுன்னு இல்லை. பொம்பளை குழந்தைங்க இப்போ முன்னாடியெல்லாம் கூட ஸ்கூலு, 2 வீலர் இதெல்லாம் ஓட்டுறதெல்லாம் பெரிய பெண் குழந்தைகள் அதெல்லாம் பண்ணக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, வெளியில் உட்காந்துருந்தா ஆண்கள் எழுந்து மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நிறைய இருந்தது. இப்போ எல்லாம் நிறைய மாறிடுச்சு. இதுக்கெல்லாமே காரணம் ஒவ்வொரு வீடுகள்லேயும் ஆண்கள் பெண்களை வெளியில் வர அனுமதித்ததும் அவங்களுக்கு அந்த சமத்துவம், பாலின சமத்துவம் கொடுத்ததுனால மட்டும்தான் இன்றைக்கி எல்லாருமே வெளியில் சமூகத்தில் நிறைய துறைகளில் பெண்கள் இன்றைக்கி முன்னே நிற்கிறாங்கன்னா அதுக்கெல்லாமே காரணம் பின்புலமாக ஆண்கள் தான். அந்த எஜுகேஷன் மாற்றிடுச்சு. அப்படிப்பட்ட ஆண்கள், பெண்ணியம் போற்றக்கூடிய ஆண்கள் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க, ஒரு சிலரை தவிர. அப்படிப்பட்ட ஆண்களுக்கெல்லாம் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஜெண்டர் ஈக்குவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம். அதாவது 2 குழந்தைகளையுமே நம்ம வீடுகளில் ஒரே மாதிரி நம்ம வளர்ப்போம். அது மட்டும்தான் இன்றைக்கி நான் சொல்ல வந்தேன். பாகுபாடு பார்க்க வேண்டாம். பெண் குழந்தைகள் வேறு, ஆண் குழந்தைகள் வேறு. பெண் குழந்தைகள் இதெல்லாம் செய்யலான்னு வகுத்து வைக்க வேணாம். ஆண் குழந்தைகள் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு. ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகளை பற்றி முதல்ல ஆண் குழந்தைகள்கிட்ட சொல்லி வளங்க. பெண் குழந்தைகளுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குங்கிறது ஆண் குழந்தைகளுக்கு தெரியணும். தெரிஞ்ச போது தான் அந்த குழந்தைகளுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து பார்க்க முடியும். நல்ல நண்பர்களாக பழக விடுங்க. குழந்தைகளோட நலனை பாருங்கள். ஸ்கூல் டைம் விட்டு பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தாங்கன்னா குழந்தைகள்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட பேசுங்க. அவங்க சொல்கிறத காது கொடுத்து கேளுங்க. குழந்தைகள் சொல்கிறத கண்டிப்பாக நீங்கள் கேட்கணும் பெற்றவர்கள். இன்றைக்கெல்லாம் நிறைய விஷயங்களில் நம்ம அப்போல்லாம் தாத்தா பாட்டி வீடெல்லாம் கூட்டு குடும்பமாக இருந்தது. நிறைய தாத்தா பாட்டி, அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பா இப்படி எல்லாரும் இருப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஒவ்வொரு வீடுகள்லேயும் ஒரு டிவி இருக்குது, இல்லை ஒரு ஃபோன் இருக்குது. அம்மா அப்பா 2 பேருமே வேலைக்கு போயிடுறாங்க. குழந்தைங்க வந்தால் ஒன்று டிவி பார்க்கணும், அப்படி இல்லைன்னா செல்ஃபோனில் விளையாடணும். இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் அந்த குழந்தைகளுக்கு இந்த குழந்தைகள் வாழ்வதற்கான சூழல் இப்போ நம்ம சமூகத்தில் ரொம்ப குறைச்சலாக இருக்குது. அதை பற்றியும் நம்ம பேசுவோம் நிறைய. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்ககிட்ட பதிவு பண்ணுறேன். ஓகே, நாளைக்கு இன்னும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.